ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணி மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு 1 ஹவர்லையும் 15 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூவில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டை வச்சு சி சைட் போகலாமா பி சைட் போகலாமா மண்டே ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதே மாதிரி நான் நிஃப்டியோட அனாலிசிஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஐகார்ட்லையும் தரேன். அதை பார்த்துட்டு நீங்க பேங்க் நிஃப்டி வீடியோ பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில்ல நீங்க இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாட்டம்ல இந்த லெவல்ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த்லியில பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா இந்த லெவல்ல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 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 ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ இந்த இடம் சப்போர்ட் ப்ளஸ் இந்த இடம் சப்போர்ட்டா இருந்தது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இருக்க கேண்டில் ஆல்மோஸ்ட் இதோட ரீடெஸ்ட் லெவல் 44,000 வரைக்கும் மேலே ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போ ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டா மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்களேன். அக்டோபர் 2021 மந்தோட கேண்டிலும், அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 பிளஸ் பிப்ரவரி 2023 இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டா பாருங்க. அக்டோபர் மந்த் 2023 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது ப்ரீவியஸா இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகி இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு, சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் மந்த் இந்த மந்தோட லோ இப்போ வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது 41,900 ரீஜன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே இறங்குற பட்சத்துல தான் ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 44,000 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதை எதை வச்சு நம்ம இப்படி சொல்றோம்னா, இங்க பாருங்க, இந்த கேண்டிலோட க்ளோசிங், இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிளஸ் இந்த கேண்டிலோட ஹை லெவல். சரிங்களா? இது இதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே எடுத்துட்டு வந்தீங்கன்னா 43,600 ரீஜன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது நமக்கு 42,000. மோஸ்ட் எந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,300 ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் 43,600 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அது ஆகஸ்ட் 2023 கேண்டிலோட லோ. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான மூமெண்டம்ல மந்த்லியில இருக்கு அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு விஷயத்தையும் நீங்க இதுல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு இதுல ட்ரெண்ட் லைன் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ as usual நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரெண்ட் லைன் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி காமிச்சேன். சரிங்களா? ஸோ அப்பதான் என்ன இருந்தது, நமக்கு இந்த இடம் பிரேக் கொடுத்தது. அதே மாதிரி இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் மாத்திருக்கும் பாருங்க, கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டும், அதாவது 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் சப்போர்ட் எடுக்கிறப்ப, இப்போ மார்க்கெட் பாருங்க, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. கீழே இன்னும் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் புல் பேக் கொடுத்து மேலே ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் ரீஜனா இருக்கும். இது உடைச்சிச்சுன்னா அடுத்து கீழே இறங்குச்சுன்னா 41,970, ஆல்மோஸ்ட் 42,000 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா, வீக்லி கேண்டில் வச்சுக்கலாம். வீக்லி கேண்டில்ல என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். சரிங்களா? வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் பார்க்குறப்ப தோன்றது, இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் கொடுத்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டா இங்க என்ன டார்கெட்டோ அந்த லெவல் டார்கெட் இங்க ரீச் ஆயிருக்கு. இதோட ரீடெஸ்ட் லெவல் தான் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா என்ன ஆகும்னா, ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னா, அந்த டபுள் டாப் கீழ வரைக்கும் இந்த நெக்லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெக்லைன் வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்படிக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவல். சரிங்களா? இதுக்கு மேல உடைக்கிற பட்சத்துல தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல இப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நெக் லைன் நான் சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம்.
43,600 ரீஜன். ஸோ என்னோட டபுள் டாப்போட நெக்லைன் இதுதான். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 43,300 ரீஜன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து மேலே மார்க்கெட் ஏறினா கூட நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,600. இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா மேலே ஏறிச்சுன்னா 44,150 ரீஜன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு இடையில நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் வீக் கேண்டில் அந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறலாம். சரிங்களா? அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,800லேருந்து 900 ரீஜன். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் டபுள் டாப்ல மேலே ஏறி கரெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வீக்லியில என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது புரியும் நம்புறேன். நம்ம இதை வந்து ட்ரெண்ட் லைனை கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து என்ன பண்றேன், இந்த டாப்ல இருந்து இந்த டாப்பை நான் கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி பாட்டம்ல இந்த லைனையும் இந்த கேண்டில் இருக்குல்ல இதோட லைனையும் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் ஆகி இப்போ நெக்லைன் வரைக்கும் இப்படி ஏறிட்டு இங்க இருந்து ரிட்டர்ஸ் ஆனா இந்த லெவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க சப்போர்ட் ஆகும், இந்த இடம் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இந்த லெவல் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த மாதிரி தான் நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது மார்க்கெட்ல. சரிங்களா? ஸோ இந்த நெக்லைன் லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகைன் என்ன நடக்கலாம், மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் நடத்துறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்கமிங்ல எப்படி மூவ்மெண்டம் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி வீடியோ அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்றோம். அதை வச்சு நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் இந்த இடத்துல மூவ்மெண்டம் கிடைக்குது அப்படிங்கிறது. சரியா? தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டே கேண்டிலுக்கு போயிடலாம். டே கேண்டில்ல என்ன மாதிரியான மூவ்மெண்டம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த டயக்ராம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டே கேண்டில் வைக்கிறேன். பாருங்க இப்போ டே கேண்டில்ல ஜூம் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இதில் என்ன சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா வீடியோல இந்த லாஸ்ட் 3 நாளாவும் பேங்க் நிஃப்டியோட கேண்டில் பாருங்களேன், டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? எந்த ஒரு செல்லிங் சைடும் கம்ப்ளீட்டா போகல, பையிங் சைடும் போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையிங் சைடு போறதா செல்லிங் சைடு போறதான்னு டிசிஷன் இன்னும் எடுக்காம இன்டிசிஷன்லேயே இருக்கு அப்படிங்கறத இது மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி வைக்கிறப்ப நம்ம வந்து அதுக்கு அடுத்து ஃபர்தரா ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நான் அன்னைக்கு சொன்னேன்ல 43,000 இப்போ கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க 43,600 ரீஜன். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து 44,700 ரீஜன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல இருந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா இதுல புரியும். பாக்குறப்ப இது பாருங்க. இப்போ லைன் க்ளோஸ் ஆயிருக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம்லாம் முன்னாடி என்ன இருக்கு, சப்போர்ட் ஆக்ட் ஆகி தான் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடம் பிரேக் அவுட் ஆனோன்னா நமக்கு ஃபார்மேஷன் கொடுத்த 3 கேண்டில் பிளஸ் இந்த ரெட் கேண்டில் எல்லாமே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. புரியுதுங்களா? அதாவது 43,300 ரீஜன். ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் க்ளோஸ் ஆயிருக்கிறத வச்சு பார்க்குறப்ப மேபி நமக்கு வந்து மண்டே மார்னிங் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா கூட மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸா இந்த இடம் இருக்குங்களா 43,600 ரீஜன் இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்புண்டு. இதே நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இங்க இருந்து ஹை டு லோ கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்க்குறப்பையும் பாருங்க உங்களுக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வரும் பாருங்க கரெக்டா இந்த இடம். ஸோ இதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்தும் டவுன் ஆக வாய்ப்பு உண்டு. இல்லை இந்த 43,600ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது டே கேண்டில்ல. ஸோ அப்போ வந்து மந்த்லியில என்ன மாதிரி இருக்கு, வீக்லியில என்ன மாதிரி இருக்கு, டெய்லியில என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ள இருக்கு. ஓவராலா மந்த்லில இருந்து பாக்குறப்போ வியூ உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம்னா டே கேண்டில் வைஸும் 1 ஹவர்லயும் 15 மினிட்ஸ்லயும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், as usual வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்காக நான் வந்து ப்ரீவியஸ் டேவோடத வயலட் கலர்லயும் அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோடத நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கிரே கலர்லயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்குங்கிறது ஆக்சுவலா வந்து இப்போ முடிஞ்ச வீக் கரெக்ட்டுங்களா? ஸோ அதை நான் என்ன பண்றேன் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன்.
சாரி, ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ மார்க் பண்றேன். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை அதை நான் வந்து கிரீன் கலர்லையும் ப்ரீவியஸ் மந்தோட லோ அதை வந்து நான் கிரீன் கலர்லையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க பார்க்குறப்பவே நம்ம டே கண்டில போய் பார்க்கலாமா எந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்டு வீக்லியில் இந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடம் உடச்சதுக்கு அப்புறம் இப்போ ரீச் லெவல் நடந்துட்டு இருக்கு. திருப்பி பாருங்க இந்த கிரீன் ப்ரீவியஸ் மந்தோட லோவில் பாருங்க இந்த இடம்லாம் வந்து எந்த அளவுக்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 43,600 ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் என்ன பண்றேன் 43,600 மார்க் பண்ணி அதை ரெட் கலர்ல கொடுத்துட்டு டாட்டர் லைன்ல வச்சிடறேன். சரிங்களா? நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 43,800லேருந்து 900 ரீஜன். சரிங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதாவது இங்கேருந்து இங்கே உள்ள லெவலை ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அடுத்து இதே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோவை கட் பண்றப்ப அடுத்து ப்ரீவியஸ் டே அதுக்கு அடுத்த கண்டு ப்ரீவியஸ் டேவோட. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவருக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிப்போம். சரியா? பாருங்க இப்போ கிளியரா ரெசிஸ்டன்ஸ் லைன்லயும் ரெசிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,600. அது பிரேக் அவுட் ஆனா 43,800 வரைக்கும் மேலே ஏறலாம். சரியா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம லைவ் அப்டேட் பண்ணி போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1 ஹவர் கண்டில் போயிடலாம். 1 ஹவர்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவர் கண்டில உங்களுக்கு அப்பதான் ஸ்கிரீன்ல கிளியரா தெரியும். அதுக்காக ஜூம் பண்ணி வச்சிடுறேன். சரிங்களா? இப்ப பாருங்க இதுக்குள்ளார இந்த பாட்டம்ல இருந்து இந்த பாட்டம் லைனை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த ஹை லைன்ல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நடந்துட்டு இருக்க மூவ்மெண்ட்டை பாருங்களேன். ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, இப்போ எகெயின் லோ, இப்போ எங்க இருக்கு மார்க்கெட் ஹைல நின்றுட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,600. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் மாதிரி கொடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 43,800 வரைக்கும் மேலே ஏறும். சப்போஸ் இந்த டே இருக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸ் டேவோட லோ 43,200க்கு கீழே உடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் அடுத்து எங்க வரணும் 43,000க்கு வரணும். இது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் பிளஸ் நம்மளோட சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். 43,000 ரீஜனையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ போய் நம்ம 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க ட்ரில் டவுன் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்போ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸாக்டா இந்த இடத்துல நமக்கு இந்த நடக்க போகுது மார்க்கெட்ல இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்ப இங்க பாருங்க இங்க இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பாருங்க இந்த லோ 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ 43,200 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல நமக்கு 43,000யும் 43,000 கீழே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 42,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் அதாவது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,400 ரீஜன் இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு 43,600 வரைக்கும் மேலே ஏற வாய்ப்புண்டு. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷனோ ஒரு சின்ன ரீடெஸ்ட்டோ கொடுத்து திருப்பி புல் பேக் கொடுத்துச்சுன்னா 43,800 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்புண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கால் சைடு போறதா இருந்தாலும் நமக்கு டார்கெட் இப்போ தெரியும். புட் சைடு போறதா இருந்தாலும் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எது நம்மளோட டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா?
இந்த வீடியோ உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல லேர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தா அத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இன்னும் ஏதாவது நான் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.